எக்ஸ் வலைதள பக்கத்தில் நேற்று ஆட்சியில் பங்குன்ற ஒரு வீடியோ பகிரப்பட்டு திரும்ப டெலிட் செய்யப்பட்டுச்சு. திரும்ப நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க. எனக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு எனக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு அதை முறையாக பதிவு செய்ய சொல்லிட்டேன். அது எல்லா நேரங்கள்லையும் என்னால் போஸ்ட் பண்ண முடியாது. யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். நான் டெல்லியிலிருந்து பயணத்தில் இருந்தபோது இது நடந்திருக்கிறது. நான் விமான பயணத்தில் இருந்தேன். அப்போது ஒரு தொலைபேசி வந்தது. ஒரு பத்திரிகையாளர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவாகி மறுபடியும் டெலிட் ஆகியிருக்கிறது, ஏன் என்று கேட்டால் எனக்கு தெரியவில்லை, நான் விமானத்தில் இருக்கிறேன், மதுரைக்கு போய் இறங்கியதும் பேசுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் இறங்கியதும் நான் நிறைய நிகழ்ச்சிகளில் போய் சிக்கிக்கொண்டேன். அதன் பிறகு என்னுடைய சமூக ஊடக பக்கங்களை நிர்வகிக்கக்கூடிய தோழர்களிடத்தில் தொடர்பு கேட்டபோது அதில் எழுதியிருந்த டெக்ஸ்ட் சரியாக கம்ப்ளீஷன் ஆகலை. நான் அடிக்கடி சத்தம் போடுவேன், அதில் டெக்ஸ்ட் ஏதாவது போடும், நானே போடுறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு சில நேரங்களில் அவங்க என்னுடைய வீடியோவையோ மற்றதை பதிவு பண்ணும்போது அந்த நேரேஷன் என்ன பண்ணுறோம், என்ன வீடியோ அப்படின்னு எழுதுகிறாங்க இல்லையா, அதில் சென்டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் பிழை இருந்தது. நான் மாற்றி போடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இது ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் தடுமாறி போயிட்டேன். உங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செய்யலான்ட்டு தாமதப்படுத்திட்டேன். இப்போ நான் சொன்னேன், இது நாம் தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து சொல்லி வருகிற முழக்கம். நாங்கள் 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம். நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு 10-11 ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பில் இருந்தோம். தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது மூப்பனார் எங்களை அழைத்த நேரத்தில் நாங்கள் முழங்கிய முழக்கம், அவர் இதை திரும்ப திரும்ப கேட்டு மேடையிலேயே சொல்லுவார். நாங்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிற போது தம்பி திருமாவளவன் எளிய மக்களுக்காக குரல் கொடுப்பவர், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைத்திருக்கிறார், இதை நான் வரவேற்கிறேன் என்று அவர் பல மேடைகளில் பேசியிருக்கிறார். இதை நான் இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கோள் காட்டி பேசினேன். நாம் ஆரம்ப காலத்தில் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறோம். கூட்டணியில் இருந்து கொண்டே மக்களின் பிரச்சனைகளுக்காக நாம் கூட்டணிக்கு எதிரணியில் இருப்பவர்களோடு கைகோர்த்து பணியாற்றியிருக்கிறோம். அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரத்தில் ஆளுங்கட்சி திமுக கூட்டணியிலே இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்க்கட்சி கூட்டணிகளோடு இணைந்து பயணித்திருக்கிறோம். பிறகு தேர்தலில் அதே திமுக கூட்டணியில் நாங்கள் பயணித்திருக்கிறோம். ஆகவே தேர்தல் நிலைப்பாடு வேறு, மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுகிற நிலைப்பாடு வேறு என்பதை அந்த மண்டல செயற்குழு கூட்டத்திலே நான் விளக்கி பேசிய ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ. அது பழைய வீடியோ அல்ல, புதிய வீடியோ தான். அது லைவில் பேசியது 1 மணி நேரத்திற்கு மேலான பேச்சு அப்படியே கிடக்கிறது, என்னுடைய ஃபேஸ்புக்கில் முகநூலில் கிடக்கிறது. அதிலிருந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் என்கிற அடிப்படையிலே 1 நிமிடம் 2 நிமிடத்திற்கு சின்ன சின்ன வீடியோக்களை பதிவிடுவது உண்டு. அப்படி பதிவிடுகிற நேரத்தில் அவர் டெக்ஸ்ட் சரியாக போடவில்லை என்று அவரே அதை டெலீட் செய்ததாக சொன்னார். திரும்ப உடனே போட வேண்டியது தானே என்றவுடன் அதற்குள்ளாக மீடியாவில் வேறு மாதிரி செய்தி போய்விட்டது. ஆகவே போடுவதில் எனக்கு தயக்கம். உங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் திரும்ப பதிவிடுகிறேன் என்று பதிவிட்டார். இதுதான் நடந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.